தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனம் 11. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலும் ஆண்டவரே அப்பா, கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே தினந்தோறும் நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கிருபையை கத்தத்தாங்க. இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாய் அதை தியானிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நற்குணசாலிகளாய் நீங்க மாற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு ஞானத்தை தரும். உம்முடைய வசனத்தை நாங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு புத்தியை அருளுகிறவராய் இருக்கிறீங்க. ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஸ்பாவங்களை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவரே அப்பா மாற்ற முடியும். ஆண்டவரே, நல்ல ஸ்பாவங்களாய் நற்குணசாலிகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை வாசிக்க உதவி செய்யுங்க, கருத்தாய் வாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும் பொழுது இருக்கிற எல்லா தூக்கமும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். நினைவுகள் தாறுமாறாய் ஓடாதபடிக்கு ஒரு மனதோடு வாசிக்கிற கிருபையை தாங்க. வேத வசனத்தின் மீது தீராத வாஞ்சையை தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை தியானித்து பார்க்கிற கிருபையை தாங்க. ஆண்டவரே அந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளேயும் அகலத்துக்குள்ளேயும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இறங்கி தேவனை கண்டடைய உதவி செய்யுங்க சுவாமி. ஆமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நற்குணசாலிகளாய் தேறினவர்களாய் ஆண்டவரே அப்பா நீங்க வைக்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.